செய்தியை பார்த்து வருகிறோம். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் இல்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் இல்லை என்று வெளியாகி இருக்கிறது தகவல். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் பங்கேற்காது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். விவரங்களை வழங்கலாம். T20 உலகக்கோப்பை தொடர் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. இந்த தொடரில் ஏற்கனவே பாகிஸ்தான் அணி பங்கேற்காது என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில பாகிஸ்தான் அணியினுடைய அரசாங்கம் தரப்பிலிருந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது நாங்கள் இது மாதிரியான ஒரு கடிதத்தை கொடுத்து ஒப்புதல் கேட்டிருக்கிறோம், அது வந்த பிறகு எங்களுடைய முடிவை அறிவிப்போம் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது போட்டிகளில் பங்கேற்க பாகிஸ்தான் ஒப்புதல் அளித்த நிலையில 15ஆம் தேதி இந்தியாவுடனான போட்டியில் பங்கேற்க மட்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியாவுடனான எல்லை போர் தோற்றத்தின் காரணமாக இந்த சர்ச்சையான சூழல் தொடர்ந்து நிலவி வந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பாகிஸ்தான் இந்தியா மோதக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த இலங்கையிலே இந்த போட்டியானது நடைபெற இருந்தது. இந்த போட்டியில் பங்கேற்க கூடாது என தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இதனை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாகவும் பாகிஸ்தானுடைய எக்ஸ் தளப்பதிவிலே அதிகாரப்பூர்வமாக இதை தெரிவித்திருக்கின்றார்கள். 2026 T20 உலகக்கோப்பையிலே பாகிஸ்தான் அணி பங்கேற்கும், ஆனால் இந்தியாவுடனான பிப்ரவரி 15ஆம் தேதி போட்டியை புறக்கணிப்பதாக அந்த பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சிறுபான்மையின் மீதான தாக்குதலை இந்தியா கண்டித்தது. அதன் காரணமாக வங்காளதேசத்திலே நடைபெற்ற அந்த சிறுபான்மையின் மீதான தாக்குதலை கண்டித்ததன் காரணமாக ஒரே ஒரு வீரர் IPL-இல் இங்கே விளையாட இருந்தார், அதாவது முஸ்தபிசுர் ரஹ்மான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலே விளையாட இருந்தார். அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என இந்தியா தரப்பில் தெரிவித்த நிலையில கொல்கத்தா அணி தரப்பில் இருந்து அவரை நீக்கி வேறு ஒரு வீரரை சேர்த்தது. இதற்கு வங்காளதேசம் கண்டனம் தெரிவித்த நிலையில ஒரு வீரருக்கே உங்களால் பாதுகாப்பு தர முடியலை, ஒட்டுமொத்த வீரர்களும் இந்தியாவிற்கு வந்து எப்படி உலகக்கோப்பை விளையாட முடியும்? இதனால் எங்களுடைய போட்டிகளை வேறு நாட்டிற்கு மாற்ற வேண்டும், மாற்றவில்லை என்றால் எங்கள் போட்டிகள் அனைத்தும் நாங்கள் இந்தியாவுக்கு வரமாட்டோம் என வங்காளதேசம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் போட்டியை புறக்கணித்த நிலையில இதற்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஆதரவு குரல்களும் தொடர்ந்து வந்தது. பாகிஸ்தான் அதாவது வங்காளதேசம் தவறு, இதே நிலையில் தான் பாகிஸ்தான் நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கும் இதற்கு வழி சொல்ல வேண்டும் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது இந்த அறிவிப்பை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாகிஸ்தான் இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய இலங்கையிலே இந்த போட்டி நடைபெற இருந்தது. இந்த போட்டியிலிருந்து பாகிஸ்தான் புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ICC தரப்பிலிருந்து நிச்சயமாக இதுக்கு கண்டன குரல்கள் எழும்பும். விவரங்களுக்கு நன்றி அஜய்.